அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க ஆராயணும், நாங்க படிக்கணும், நாங்க கடந்த கால ஒரு 30-40 வருடத்துடைய வரலாறுகளை நாங்க விளங்கி ஓரளவு நாட்டுப்பற்று, ஓரளவு நேர்மை, ஓரளவு நம்பிக்கை, ஓரளவு நாணயம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களை இனம் கண்டு நாங்க வாக்களித்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல கூலிகள் கிடைக்கும். அதற்கு மாற்றமாக பொய் சாட்சி சொன்னோம், எங்களுடைய சொந்த விஷயங்கள், எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், கடந்த காலங்களில் எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணி இருக்கிறார் என்பதற்காக பொய் சாட்சி சொன்னோம் என்றால் அதிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்ப முடியாது. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு நீதமான நேர்மையான ஆட்சியாளர். அவங்களோட காலத்துல யாரும் பசியில் இருக்கக்கூடாது, பட்டினியில் இருக்கக்கூடாது, துன்பப்படக்கூடாது. ஒரு மாற்று மதத்தவருடைய ஒருவர் வீடு வீடாக யாசகம் கேட்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க ஏன் யாசகம் கேட்கிறீங்க? இல்ல, நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், இப்பொழுது என்னால உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. உடனடியா பைத்துல் மாலுடைய பொறுப்புதாரிக்கு சொன்னாரு, இவர் நல்ல சம்பாதிக்கிற நேரத்துல எங்கட பைத்துல் மாலுக்கு டெக்ஸ் கட்டி இருக்கிறாரு, இப்ப இவர் சம்பாதிக்க முடியாதா? இவருடைய ஒவ்வொரு நாளுடைய மாதத்துடைய செலவு என்ன தேவையோ அதை பைத்துல் மாலால கொடுத்து அவருடைய உணவுடைய மற்ற அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், வல்லாஹி லஹஷீது இன் மாத ஜமலுன் பிஷாத்தில் ஃபுராத்தி தியாஅன் லஹஷீது ஐயஸ்அலனி அல்லாஹு மின்ஹா. அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய ஆட்சிக்கு கீழால பிரமாண்டமான பிரதேசம் இந்த யூப்ரடிஸ், அந்த யூப்ரடிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அதை பற்றி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அப்படின்னா மனிதர்களுடைய விடயத்துல எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறை காட்டியிருப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஏனோ தானோ வென்று வாக்களித்து என்ன மாற்றம் தான் வரப்போகின்றது என்று வாக்களிக்காமல் இருக்காமல் ஓரளவு நாங்க மேலே சொன்ன விடயங்களை முன்னால வைத்து எங்களுடைய சக்திக்குட்பட்ட அடிப்படையில நாங்க வாக்களிக்கவும் வேண்டும், மறுமுனையில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யவும் வேண்டும். நல்ல வாக்கா நல்ல தலைவர்கள் கொண்டு வாரது அல்லாஹ்தான். நாங்க நல்லவர்களாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நல்ல தலைவர்கள் வருவார்கள். அதனால தலைவர்களை மாத்திரம் விமர்சனம் பண்ணி அவர் சரிவர மாட்டார், இவர் சரிவர மாட்டார் என்று இருக்க முடியாது. நாமும் நம்மை மாற்ற வேண்டும், நானும் என்னை மாற்ற வேண்டும்.